நாம் இன்னைக்கு பார்க்க போகிற ரெசிபி பனானா பேன்கேக். வாங்க பனானா பேன்கேக் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு ரியா சமையல். பேன்கேக் பண்ணுறதுக்கு தேவையான பொருளெல்லாம் எடுத்து வச்சுருக்கிறேன். 100 கிராம் மைதா, ஒரு முட்டை, ஒரு வாழைப்பழம், 1/2 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், ஒரு பிஞ்ச் சால்ட், ஏலக்காய் தூள், மிக்ஸ் பண்ணுறதுக்கு தேவையான அளவு பால், 2 டேபிள் ஸ்பூன் பவுடர் சுகர். பனானா பேன்கேக்கு இவ்வளோதான் தேவையான பொருட்கள். இப்போ மிக்ஸ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். இந்த பழத்தை ஸ்மேஷ் பண்ணிக்கலாம். பழுத்த பழமாக இருந்தால் நல்லா பேன்கேக் டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா ஒரு ஃபைனாக ஸ்மேஷ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வாயில் கடிப்படுற மாதிரி வேணும்னா ஃபைனாக ஸ்மேஷ் பண்ண வேணாம், கொஞ்சம் 1-2 ஸ்மேஷ் பண்ணிக்கோங்க. இல்லை ஒன்றுமே இருக்கக்கூடாது, நல்லா மாவோட மிக்ஸ் ஆகிடணுன்னா நல்லா ஸ்மேஷ் பண்ணிக்கோங்க. எப்படி வேணுமோ அப்படி ஸ்மேஷ் பண்ணிக்கலாம். நல்லா ஸ்மேஷ் பண்ணியாச்சு. ஒரு பவுலில் முட்டையை உடச்சிக்கலாம். முட்டையை நல்லா பீட் பண்ணிக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் சர்க்கரை, பவுடர் சர்க்கரை. பவுடர் பண்ணாமையும் சேர்த்துக்கலாம். சீக்கிரம் மிக்ஸ் ஆகணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் நான் பவுடர் பண்ணி வச்சுருக்கிறேன். அப்புறமா மசிச்சு வச்சுருக்கிறேன் இந்த வாழைப்பழம் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக பால் சேர்த்துக்கலாம். ஏன்னா அப்புறமா மாவு திக்காக இருந்தால் மறுபடியும் சேர்த்துக்கலாம். இப்போவே அதிகமாக சேர்த்திட்டோம்னா அப்புறம் மாவு ரொம்ப லிக்விட் ஆயிடும். கொஞ்சம் ஏலக்காய் தூள், ஃபஸ்ட்டு ஒரு பிஞ்ச் அளவுக்கு, பேக்கிங் பவுடர் 1/2 டீஸ்பூன், அப்புறமா ஒரு பிஞ்ச் சால்ட்டு சேர்த்தோம்னா நல்லா ஸ்வீட்டு நல்லா எடுத்து கொடுக்கும். அதுக்காக தான் சால்ட்டு. எல்லாத்தையும் சேர்த்து நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிக்கலாம். மைதாவை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் 100 கிராம் மைதா எடுத்துருக்கிறேன். இதில் 5 பேன்கேக் பக்கம் வரும். உங்களுக்கு எந்த அளவுக்கு குவான்டிட்டி தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் பால் சேர்த்துக்கிறேன் நான். அப்புறமா மைதா, பேலன்ஸ் இருக்கிற மைதா. மாவு நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் தான் இருக்கணும். ரொம்ப லிக்விடாகவும் இல்லாமல் ரொம்ப திக்காகவும் இல்லாமல் இப்படி ஊற்றுற மாதிரி ஸ்டேஜில் தான் இருக்கணும். இந்த டைமில் நீங்கள் சர்க்கரையோட அளவை செக் பண்ணிக்கிங்க. எனக்கு தேவையான அளவுக்கு நான் சர்க்கரை சேர்த்துருக்குறேன். மாவில் ஒரு துளி சர்க்கரை அதிகமாக இருந்தால் தான் உங்களுக்கு சுட்டதுக்கப்புறமா பேன்கேக்கோடைய அளவு கரெக்டாக இருக்கும். இப்போ இந்த மாவில் சர்க்கரையோட அளவு கரெக்டாக இருந்துச்சுன்னு சொன்னால் உங்களுக்கு சுட்டதுக்கப்புறம் பேன்கேக் சர்க்கரை கம்மியாக இருக்கும். அதனால கொஞ்சம் ஜாஸ்தியாக பார்த்துக்கிட்டிங்கன்னா சுட்டதுக்கப்புறமா கரெக்டாக இருக்கும். தோசை தவா வச்சுருக்கிறேன். தவா நல்லா சூடாயிடுச்சு. லைட்டாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுறலாம். பேன்கேக் கொஞ்சம் மொந்தமாக தான் இருக்கும். நெய் விட்டுக்கலாம். வெந்துருச்சு, திருப்பி போட்டுக்கலாம். மேலே கொஞ்சம் நெய் விட்டுக்கலாம். ரெடி ஆயிடுச்சு. 2 பக்கமும் நல்லா வெந்துருச்சு. எடுத்துடலாம். டேஸ்டியான பனானா பேன்கேக் ரெடி. எவ்வளவு சாஃப்டாக இருக்குது இங்கே பாருங்க. அப்படி கையில் தொட்டாலே அப்படி கலண்டு வருது. நீங்களும் இந்த பனானா பேன்கேக்கை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்துச்சுன்னு கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.